ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு பயன்படக்கூடியவாறு சில உளவியல் கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஒரு முன்னேற்ற வகுப்பறையில் மாணவர்கள் பின்வருமாறு கருதப்படுகிறார்கள். அதாவது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செயல்படு ஆய்வாளர்கள், தட் இஸ் ஆக்டிவ் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மாணவரிடம் மொழியில் கற்றல் குறைபாடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற சமயத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த விதமான குறைபாடுன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்பேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மொழியில் பொருள் அறிவதில் மிகச்சிறிய அலகு. ஒரு மொழியை கற்றுக்கக்கூடிய அதுக்கான பொருளை அறியக்கூடிய மிகச்சிறிய அலகு என்ன அப்படின்னா மார்ஃபிம். ஸோ மொழியில் பொருள் அறிவதில் மிகச்சிறிய அலகு மார்ஃபிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சமூக மயமாக்கலின் முதன்மையான காரணி குடும்பம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய முறையும் ரிப்பீட் ஆகியிருக்கக்கூடிய கேள்வி தான். சமூக மயமாக்கலின் முதன்மையான காரணி குடும்பம். ஆரம்பகால சமூக வளர்ச்சியில் குடும்பம் முக்கிய செல்வாக்கு செலுத்துகிறதுனால அப்போ சமூக மயமாக்கலுக்கு முக்கியமான காரணி எதுவாக குடும்பமாக இருக்கும். அடுத்து, ஆர்டிஇ சட்டத்தின்படி மாணவர் ஆசிரியர் விகிதமானது தொடக்கப்பள்ளி 30:1, அதாவது ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள் தொடக்கப்பள்ளிக்கு, பிரைமரிக்கு. உயர் தொடக்கப்பள்ளிக்கு பார்த்திங்கன்னா 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 35:1. அடுத்து, தொடக்க கல்வியை உலகமயமாக்குவதில் எது ஒரு அங்கமாக இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் உலகளாவிய சுகாதாரம். அதாவது உலகளாவிய அணுகல், உலகளாவிய தக்கவைப்பு, உலகளாவிய அடைவு, இது எல்லாமே தொடக்கக்கல்வி உலகமயமாக்குவதில் ஒரு அங்கம். ஆனால் அங்கம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா உலகளாவிய சுகாதாரம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, பின் வருவனவற்றுள் உள்ளார்ந்த உந்துதலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரு படிக்கிறதுலையோ இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலையோ பார்த்திங்கன்னா வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும்போது நாம் உள்ளார்ந்த உந்துதல் ஏற்பட்டு அதிகமான ஆர்வமாக இருப்போம். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. கற்றல்லையும் அதே போல் வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாக இருப்பதால் புதிர்களை தீர்ப்பதுன்றது ஒரு உள்ளார்ந்த உந்துதலை அதிகப்படுத்தும். உள்ளார்ந்த உந்துதல் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இது தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, உள்ளார்ந்த உந்துதல் வெளிப்புற வெகுமதிகளை விட உள் இன்பம் மற்றும் ஆர்வத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பின்வருவனவற்றில் எது குழந்தைகளை மையமாக கொண்ட வகுப்பறையின் சிறப்பியல்பு அல்ல? குழந்தை மைய வகுப்பறையோட சிறப்பியல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது சிறப்பியல்புகளை தெரிஞ்சால் இது இல்லைன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மனப்பாடம் சார்ந்த மதிப்பீடு, அந்த கேள்வி கேட்பதை ஊக்குவித்தல், ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பு, அதே போல் அனுபவங்களின் ஒருங்கிணைப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தை மைய வகுப்பறை அதோடைய அங்கமாக இருக்கும். ஆனால் மனப்பாடம் சார்ந்த மதிப்பீடு மட்டும் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மைய வகுப்பறையோட அங்கமாக இருக்காது. அதாவது குழந்தைகளை மையமாக கொண்ட கற்றல் மனப்பாடம் செய்வதை தவிர்த்து புரிதல் அனுபவத்தை வலியுறுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம குழந்தை மைய வகுப்பறையோட ஒரு அங்கம். ஸோ பின்வரும் கோட்பாடுகளில் எது சாயல் மூலம் கற்றலை முன்னிலைப்படுத்துகிறது? அதாவது லேர்னிங் பை இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சமூக கற்றல் கோட்பாடு. ஸோ ஆல்பர்ட் பண்டூரா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த உளவியலாளரோட சமூக கற்றல் கோட்பாட்டில் கவனிப்பு மற்றும் சாயல் மூலம் கற்றலை விளக்குகிறது. அதுக்கு அவர் அதாவது முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. ஆல்பர்ட் பண்டூராவின் அதாவது சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கவனிப்பு மற்றும் சாயல் மூலம் இந்த கற்றலை விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி.